வெல்கம் டு சந்தோஷ் வ்ளாக். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ புறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகைகள் இருக்குது, ஸோ அந்த புறா எந்தெந்த சீசனில் எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கூண்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கூண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கூண்டு, அதோட ஒரு பெரிய கூண்டு இருக்குது, வீடு மாதிரி இருக்குது பாருங்க இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கூண்டுலேருந்து போயிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5, 6, அதாவது ஒரு 10 புறா கிட்ட இருக்கு. இந்த 10 புறாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரணப்புறா. கரணப்புறானா வந்து பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டே பெல்ட் அடிக்கும் பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும் அந்த பறந்துகிட்டே பெல்ட் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி புறா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, பிளாக்கு, அப்புறம் இந்த ப்ரௌனு, பிளாக்கு இதுதான் முக்கால்வாசி இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது கூட்டு வந்திருக்கோம். இந்த கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் புறாவு நிறைய இருக்கான். ஸோ அதாவது சாதா புறா, கர்ணப்புறா, மயில் புறா, ஷேக் புறா, சிங்கம் புறா அப்படின்ட்டு நிறைய புறா இருக்கு. அந்த ரோமர்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புறாலாம் இதில் ஃபுல்லாக மிக்சட் இருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன கூண்டுல ஸோ எக்கச்சக்கமான புறா இருக்கு. ஸோ இந்த புறா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் தான். ஸோ நான் கான்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் கான்டாக்ட் நம்பர் தரேன், ஒரு கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு கால் பண்ணி இந்த புறா உங்களுக்கு எந்த புறா வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த சின்ன கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புறா இருக்கு. ஸோ 3வது வீடு மாதிரி இருக்க ஒரு கூண்டு. இப்போ நம்ம அதெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன மாதிரி புறாலாம் இருக்குன்னுட்டு உள்ளே போய் பார்க்கலாம். என்னடா இப்படி இருக்கு? வா வா கைஸ், இங்க பார்த்தாலே தெரியும் நிறைய வெரைட்டி புறா இருக்கு கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி புறா இருக்கு. ஸோ வாங்க நான் அதை ஃபர்ஸ்ட் புறா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜி. ஓகேங்களா? அந்த சிராஜி அப்படின்றது என்ன மாதிரி இது தெரியல. ஸோ அவங்க கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடி அதிகமா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயில் புறா தான் இருக்கும். அதாவது மயில் புறானா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நார்மல் மயில் வந்து பார்த்தீங்கன்னா தோகெல்லாம் விரிச்சிருக்கும். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸும் போட்டோம். ஆனா இந்த புறாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தோகை விரிச்சு தான் இருக்கும். ஸோ மயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு மட்டும்தான் தோகை விரிச்சிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 புறாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தோகை விரிச்சு தான் இருக்கும். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாகவும் பறக்க முடியாது. ஸோ மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ஹைட்டு தரையில இருந்து ஸோ இவ்வளோ ஹைட்டு தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் 6 ஃபீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பறக்க முடியும். ஸோ இப்போ என் பின்னாடி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் சிங்கப்புறா. அதாவது சிங்கத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி இப்படி சுற்றி முடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கும் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சிங்கத்துக்கு எந்த மாதிரி முடி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்புறாவையும் பார்த்தீங்கன்னா அதே முடி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் தெரியுதா? வீடியோ பேர் தெரியுது. ஸோ ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த புறானா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிக்காக பறக்கிற அளவுக்கு ஒரு 20 ஃபீட்லேருந்து ஒரு 30, 50 அந்த மாதிரி ஃபீட்டில் இவங்களாம் பறப்பாங்க. ஸோ இந்த புறாவை பாருங்கள், பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அழகாகவும் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே அழகான புறானே வந்து பார்த்தீங்கன்னா மயில் புறா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்புறா சொல்லலாம். ஸோ எனக்கு மயில் புறா தான் மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன புறா பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஏன் இப்போ இந்த பொசிஷனில் உட்காந்துருக்கேன்னா, ஸோ இந்த புறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் புறா. அதாவது ஷேக்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கழுத்து ஆட்டிகிட்டே இருக்கும். இப்போ இது அந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழகா இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கழுத்தை விழுந்து ஆடிட்டே இருக்கும். அந்த புறா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஒரே கலர் இருக்கும். இந்த மண்டியில மட்டும் வேற ஒரு கலர் இருக்கு. இப்போ ப்ரௌன் இருந்தா உடம்பு ஃபுல்லாக ப்ரௌன் இருந்தா தள்ள மட்டும் ஒயிட் இருக்கும். அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக பிளாக் இருந்தா தள்ள மட்டும் ஒயிட் இருக்கும். இப்போ இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக சிமெண்ட் கலர்ல இருக்கு, தள்ள ஒயிட் இருக்கு. ஸோ இந்த புறா பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதினா. புதினா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புறா வந்து இருக்க ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருக்கும். இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 30 கலர் மேலே இருக்கும் இந்த புறா. ஸோ இந்த புறா வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு இது புறா மாதிரியே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு புறானா ஸோ இந்த லென்த் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் லென்த் அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது எதுக்கு இந்த ஒரு ஆங்கிள் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஊர்ல சில பேர், ஸோ நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஸோ எனக்கு ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாங். பட்டாங் அப்படின்னா என்ன தெரியுமா? ஸோ இந்த இடத்துல மூக்கு புறாவே பெருசா இருக்கும். அதே மாதிரி மூக்கு பெருசா இருக்கும். ஸோ கால்லாம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு எப்படின்னா ஒரு கோழியோட பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும் இந்த புறா. ஸோ அதனால தான் இது பேருக்கு வந்து பட்டாங்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட மயில் புறாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ல இருக்கும். ஸோ நிறைய கலர் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பியூர் ஒயிட் வந்து பாருங்க. இதுதான் வந்து பியூர் ஒயிட். வெளியே பறந்துருந்தாங்க. அவங்க பிடிக்க விட மாட்டாங்க. இதனால வெளியே பறந்துருப்பாங்க.
ஸோ அதனால் இந்த கேட்டுக்குள்ளேயே பாருங்கள் இவங்க வந்து பியூர் ஒயிட் எப்படி இப்போ உள்ளே போனோன்னு எப்படி ஆக்டிவாக இருக்காங்க பாருங்கள். அது வரைக்கும் ஆக்டிவாக இல்லை வீடியோ இருக்கும்போது இப்போ அப்படி உள்ளே போனோன்னா அவங்க எப்படி ஆக்டிவாக இருக்காங்க பாருங்கள், எப்படி பறக்குறாங்க பாருங்கள். ஆனால் இவங்க மட்டும் நம்பவே கூடாது, பார்த்து இவ்வளோ தான் பார்ப்பாங்க ஆனால் செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த புறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் எப்படி இருக்கும், ஸோ வின்டர் சீசன் எப்படி இருக்கும். ஸோ சம்மர் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மனுஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா போடும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அம்மா வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலில் இருந்து ஆரம்பிக்கும் அந்த புண்ணுலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சளி பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண் வலி, நம்மளுக்கு கண் வலி வர மாதிரி இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண் வலி வரும். ஸோ இந்த விஷயம் உனக்கு எப்படிதான் தெரியுது கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கிட்ட புறா வளர்த்துருக்கேன். அந்த கூண்டுல வந்து பார்த்தீங்கன்னா பூனைலாம் போய் அந்த புறாவெல்லாம் எல்லாம் கதம் பண்ணிடுச்சு. ஸோ அதில் வந்து புறாவே வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே இருக்க புறா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த புறாலாம் சேல்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100% சேல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த புறா வேணும்னா ஸோ டிஸ்பிளே தெரியுது இந்த நம்பருக்கு கால் அண்ட் வாட்ஸ்அப் எது வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் தான்ப்பா, அதனால போச்சு லொக்கேஷன் நம்ம திண்டிவனம் தான். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து என்ன புறா வேணாலும் நீங்கள் ஒரு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச புறாவை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதை மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பக்கம் நம்மளோட பேஜை மட்டும் ஒரே ஒரு ஃபாலோ அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.